எங்க சார் உங்களுக்கு மூலதனம் பிளஸ் நிறுத்தி வைத்தல் ஆகும் ஒரு சொல் தந்திருந்தால் அப்படின்னு தெரியாத உங்களுக்கு செஞ்சில்லையா நீங்க? தெரியாதே. நான் இல்ல சார். இந்த கணக்கே புதுசு சார். இந்த கணக்கே புதுசு சார். கிளாஸ்ல அடுத்த இதுல நிறுத்தி வைத்து வருவாய் இருந்தா என்ன செய்யறேன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இருக்கு கணக்குல போட்டுதான் இருக்கு. ரூபா 60,000 கிரயமான பொருட்கள் ரூபா 1,00,000க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. எவ்வளவு கிரயமான பொருள்? 60,000. பொருள்ல எவ்வளவு குறைக்கணும்? 60,000. கடனுக்கு வித்திருக்கீங்க. அப்ப என்ன கூடும் கடனுக்கு வித்தா? கடன் பட்டோர்ல 1,00,000 கூடும். கடனுக்கு வித்தா கடன் பட்டோம். எவ்வளவு கடன் பட்டம் தரணும் உங்களுக்கு? 1,00,000. கடன் பட்டம் 1,00,000. இதனால உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 40. அது எதை கூட்டும்? உங்களோட மூலதனத்தை கூட்டும். மூலதனத்துல கூடும் 40,000. ஓகேயா? நெக்ஸ்ட் ரூபா இயந்திரத்தின் நல்ல புதிய பதிவை பார்த்துக்கொள்ளுங்க. இயந்திரத்தின் பயனுள்ள சீவிய காலம் 5 வருடங்கள் என மதிப்பிடப்பட்டது. அதன் இறுதியில் எஞ்சும் பெறுமதி எதுவும் காணப்பட மாட்டாது. உங்களோட இயந்திரத்தை எத்தனை வருஷத்துக்கு பாவிக்கலும்? எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் பாவிச்சவே இல்லையா? அதுல இப்ப பயன்தர ஆயுட்கால முடிவில அதுக்கு எந்த பெருமதியும் இல்ல, ஜீரோ அதுல பெருமதி. விலங்கி நான் சொன்னது 5 வருஷம் பாவிக்கிறதுல முழுமையா முடிஞ்சிடும். இப்ப இங்க என்ன செய்யணும்னா நீங்க இயந்திரத்துக்கு தேவை பார்க்கணும். 5 வருஷத்துல முழு பெருமதி முடியுதா இருந்தால் 1,20,000 பெருமதியான இயந்திரத்தை நீங்க 5ஆல பிரிக்கணும். 5ஆல பிரிங்க. அதுக்கு பிறகு 12ஆல பிரிக்கணும். ஒரு வருஷத்துக்கா? 5ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மணி தேஞ்சி போகும்? 60,000. 1,20,000 தானே தந்திருக்கு. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். 10,000 24,000. 24,000 தேயும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 24,000 தேயும். நீங்க கணக்கு செய்யற ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஹெட்டிங்ல என்ன சொல்லி இருக்கு? மாசத்துக்கு. ஜனவரி மாத நடவடிக்கை ஒரு மாசத்துக்கு செய்வீங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு மாசம் தேவையா ஒரு வருஷம் தேவையா? ஒரு வருஷம் தேவை. மாச தேவை. இப்ப 24,000 1,20,000 5 வருஷத்துக்கு பாவிச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு 1,20,000 இருந்தால் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது? 24,000. 1,20,000 ஒரு வருஷத்துக்கு 24,000 வரும். அந்த 24,000 ஒரு வருஷத்துக்கு 24 ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12. அப்ப நீங்க 12ஆல பிரிச்சணும் 24,000. சரியா? 2,000. அப்ப எவ்வளவு வரும் ஒரு மாசம் தேவை? 2,000 மாசம் 2,000 தான் தேவை போகுது. அந்த சொத்து தேய்வு என்பது உங்களுக்கு என்ன வரும்? சொத்து தேவை அதுவும் ஒரு செலவு தானே உங்களுக்கு. அதுக்கும் என்ன வரும்? செலவு கொண்டு வந்தா கட்டாயம் எதை தாக்கும்? அது மூலதனத்தை அல்லது உரிமையை தாக்கணும். ரைட், மூலதனத்துல அது ஒரு செலவு வந்தா மூலதனத்தை கட்டாயம் தாக்கும். வருமானம் வந்து எப்படி மூலதனம் கூட்டுறோ அந்த மாதிரி செலவு வந்தா மூலதனம் குறையணும். அப்ப மூலதனத்துல குறைங்க பாப்போம். 2,000 மைனஸ் 2,000 குறைச்சாச்சு. அடுத்தது எங்க குறையும்? அந்த 2,000 எதை குறைக்குது? அது உங்களோட சொத்துல பெருமதி எவ்வளவு குறைய போகுது? இயந்திரத்துல பெருமதி 2,000. எனவே இயந்திரத்துல 2,000 குறைச்சு கொள்ளுங்க. அடுத்த விஷயம் 5வது, மாதத்துக்கான வாடகை 4,000 காசாக செலுத்தப்படும். காசாக செலுத்தினா எது குறையும்? காசு குறையும் இல்லையா? காசு 4,000 குறையும். செலவை சுற்றி எங்க தாக்கும்? மூலதனத்துல. அப்ப மூலதனத்தை குறைக்கும் 4,000. ஓகே. ஜனவரி மாத மின்சார கட்டணம் 3,000. எனினும் இத்தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை. என்ன செய்வீங்க? மூலதனத்திலேயே மற்றொருளையும் பதிவோம். ஓகே. செலவொண்டு வந்துட்டே செலவொண்டு வந்த மூலாவது எதில் தாக்கும்? அது மூலதனத்தை. செலவு வந்தாவே செலவு வந்தா மூலதனம் குறையும். வருமானம் வந்தா மூலதனம் என்ன செய்யும்? கூடும். அப்ப அந்த வாயில அவங்களோட மூலதனம் குறையும். செலவால எவ்வளவு? 3,000ஆல குறைச்சு போட்டு காசா கொடுத்திருப்பையும் காசுல குறைச்சிருச்சு. காசா கொடுக்கையில கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப உங்களோட எது கூடும்? கொடுக்க வேண்டியதுக்கு நாங்க அக்கௌண்டிங் என்ன சொல்ற? அட்டுருக்கள். என்ன பேர்? அட்டுரு.
செலுத்துவல்னு சொல்றேன் நாங்க அட்டுரு செலுத்த வேண்டியவைன்னு செல்லவும் மேலும் அல்லது அட்டுருன்னு சொல்லுவோம். அட்டுரு உங்களோட அட்டுரு கூடும் எவ்வளவு ஆள செலுத்த வேண்டியது 3000 ரூபாய். ஓகே சரி நாங்க அதை ஒரே இதுல போட்டு கூட்டினோம் பரவாயில்ல. அட்டுரும் கடன் கொடுத்தோம் நீங்க ஒன்றுக்கு சேர்த்து போட்டீங்கன்னா அப்படி அதிலேயே செய்யுங்க பிரச்சனை அதிலே கூட்டுங்க. ஆனா நான் உடைச்சு செஞ்சிட்டேன் சார். சரி சரி பிரச்சனை இல்லை. உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கு 10,000 பெறுமதியான பொருட்களையும் ரூபா எவ்வளவு வருது 20,000 எடுத்திருந்தார். அப்ப மொத்தமா எவ்வளவு எடுத்திருக்காரு உரிமையாளர் 30,000 மூலதனத்துல குறையும். எடுத்தா உரிமை மூலதனம் எவ்வளவு குறையும் 30,000. அதுல எவ்வளவு பொருள் எடுத்தாரு 20,000 10,000 தொக்குல. ஓகே அதே நேரம் காசு எவ்வளவு எடுத்திருக்காரு 20,000. 10 இல்ல 10,000 தான் பொருள் எடுத்திருக்காரு. பொருள்ல குறையும் 10,000 காசு 20,000 காசு 20,000 காசுல குறையும். எல்லாத்துக்கும் உரிமையில 30,000 குறையும். நெக்ஸ்ட் ஒன் கடன்பட்டோரில் ரூபாய் 5,000 அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்பட வேண்டும். ரைட் புதிய விஷயம் பார்க்கணுங்க. அறவிட முடியாத கடன் அவர் தர மாட்டாரு எங்களுக்கு. கடன் பட்டோர் 5,000 ரூபாய் கொடுக்கணும். பார்த்தவளுக்கு மோர கடையை பார்த்தாவே தீர்மானிக்கல இவர் அறவிட முடியாத கடன் தான் சொல்லி வாங்கிட்டு போய் சொல்லிட்டு போற. இந்த வாரண்ட் போனாருன்னா ஒரு வருஷம் போனாலும் ஆள் வராது. அந்த மாதிரி ஆக்களை நாங்க கடன் பட்டோர் தாரன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்து வேலையில் அவங்கள அறவிட முடியாத கடன் பதிவளிச்சிடணும். அவங்க தர மாட்டாங்க. விளங்கினா அவங்க யாரு தரமாட்டாங்கன்னு முடிவு எடுத்து அவங்களுக்கு என்ன அது ஒரு நஷ்டம் செலவு இல்லையா செலவு மூலதனத்திலையும் கழிக்கணும். அப்ப அது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை அநியாயத்து நஷ்டமா போகுது கிடைக்காதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. கிடைக்காட்டி ஒரு செலவு தானே நஷ்டம் தானே எங்க போடுவீங்க மூலதனத்துல. நஷ்டம் கொண்டு வந்தா எவ்வளவு 5,000 ரூபாய். யாரு தர வேண்டியது உங்களுக்கு குறைய போகுது கடன் பட்டோர்ல 5,000 ரூபாய் கொடுக்கணும். பட்டோர் தர வேண்டிய ஒரு தொகை எவ்வளவு குறைய போகுது 5,000 ரூபாய். கடன் பட்டோர் 5,000 குறைச்சு கொண்டா சரி கடன் பட்டோர் 5,000 தர மாட்டார்னு முடிவு எடுத்தாச்சு. சரியா அடுத்தது உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் ரூபாய் 20,000 கடன் கொடுத்தோருக்கு செலுத்தி இருந்தார். உரிமையாளர் எந்த வகையிலேயாவது நிறுவனத்துக்கு வளம் ஒன்றை ஈடுபடுத்தினால் நிறுவனத்துக்கு தனது வளத்தை பயன்படுத்தினால் அவரை உரிமை என்ன செய்யும் குறையும். கடன் கொடுத்த ஒரு சல்லி கொடுக்குறது தண்டை சல்லியை போட்டு இருக்காரு போட்ட வெளியே அவரை என்ன கூடும் மூலதனம். உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் ரூபாய் 20,000 கடன் கொடுத்தோருக்கு செலுத்தி இருந்தார். அப்போ கடன் நிறுவனம் கடன் கொடுத்து அவரை சல்லி கொடுத்திருக்காரு நிறுவனத்துக்கு அவரை சல்லி போட்டு இருக்காரு இல்லையா நிறுவனத்துக்குள்ள எந்த வகையில நிறுவனத்துக்குள்ள சல்லி போட்டு அவரை எது கூடும் உரிமை கூடும். கூடும் 20,000 அதே நேரம் நிறுவனம் கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய 20,000 கொடுத்தாச்சு. கடன் கொடுத்தோர் என்ன செய்யும் குறையும் 20,000 கடன் கொடுத்து 20,000 கொடுத்தாச்சு. அது நிறுவன சல்லியை கொடுத்திருப்பையும் நிறுவனத்துல காசுல குறையும். நிறுவன சல்லியை கொடுக்காம உரிமையாளர் தனது சொந்த சல்லியை போட்ட நேரம் அவர் உரிமை கூட போகுது. நிறுவனத்துக்கு எந்த வகையிலே அது வளத்தை பயன் கொடுக்குறாரே அவரே அது ஒரே பக்கத்துல நடக்குது பாருங்க. ரெண்டும் ஒரே பக்கத்துல நடந்தா ஒன்று கூடி ஒன்று என்ன செய்யும் குறையும். கடன்பட்டோரிடம் இருந்து ரூபாய் நேத்து முழுக்க பெரிய குழப்பம். கடன்பட்டோரிடம் இருந்து ரூபாய் 30,000 பெறப்படாது. 30,000 காசு தந்தா எங்கட எது கூடும் காசு 30,000 அதே வேலை கடன்பட்டோர் தர வேண்டிய எவ்வளவு குறையும் 30,000 குறையும். அவர் தந்துட்டாரே எனவே கடன்பட்டோர்ல 30,000 குறையும். அவர் தர வேண்டிய 30,000 முடிஞ்சு. சரியா விளங்கினா காசு வரத்தால காசு 30,000 என்ன செய்யும் கூடும். ஓகே ரைட் அதான் கணக்கிட்டு சம்பந்தம். சரி அப்ப இந்த பதிவுல வந்து சரி இப்ப டவுட் இருந்தா கேளுங்க அவசரம் இல்ல. சரி இப்ப சென்ன பதிவுல வந்து மூலதனத்துல 20,000 குறையுது தானே எதுல லாஸ்ட் தினத்துலயா இப்ப நான் சொன்ன 9வது குறைய மூலதனத்துல குறையுது இல்லையே. உரிமையாளர் தனது சொந்த பணத்துல அவரோட பணத்துல நிறுவன கடன் கொடுத்தவர் சல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு தன்னை வளர்த்த நிறுவனத்துக்கு பயன்படுத்தி அப்ப இல்ல குறையும் எது உரிமையாளர் ஏதாவது ஒரு வகையில நிறுவனத்துக்கு சல்லி போட்டாரண்டா விலங்கு நான் சொல்லுது எந்த வகையிலயாவது நிறுவனத்துக்கு உரிமையாளர் சல்லிய போட்டாரண்டா உரிமையாளர் உரிமை என்ன செய்யும்
கூடும். அதுக்கு நாங்க சொல்ல மேலதிக மூலதனம் இடல். இவருங்க ஒரு மேலதிக மூலதனம் இட்டு இருக்காரு. நிறுவன கடன் கொடுத்தவர் கொடுக்க வேண்டிய சல்லியை நிறுவனம் இல்லையா கொடுக்கணும். 20,000 உரிமையாளர்ல சல்லியை போட்டாருன்னா அவரோட உரிமை என்ன செய்யும்? அவரோட உரிமை கூடும் இல்லையா? விளங்கினா? சரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணி விட்டேன், சரியானு பாருங்க, நான் பதிஞ்சிக்கிறேன். சரி ஓகே ரைட். உரிமையாளர் தன சொந்த பணத்துல என்ன செய்யறாரு? கடன் கொடுத்தோருக்கு சல்லி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற நேரம் நல்லா பார்த்து கொள்ளுங்க. கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய எவ்வளவு குறைஞ்சு போகுமேங்கட? 20,000 குறையும். அது நிறுவன சல்லியை கொடுத்திருப்பையும் காசு குறைஞ்சிருக்கும். உரிமையாளர் சல்லியை கொடுத்ததால உரிமை கூடி இருக்கு. அவரோட உரிமை அவரு நிறுவனத்தை சல்லி போட்டாரு. விளங்கினா? ரைட். எங்க ஆடெல்லாம் கத்துது. அது எங்கட ஏரியால தான் சார், வெளியே. அந்த மாதம் இல்லைன்னா அப்படி இருக்க சான்ஸ் போறோம். சரி மாதம் பாக்கள் தான் சவரானாக்கள் இல்ல, அது மாதம் பாக்கள் தான். நீர் செய்ய வேண்டியது கீழே வரப்பட்டுள்ள சமன்பாட்டு நடவடிக்கைகளை பயந்து காட்டுக. மூலதனம் சக கடன் கொடுத்தோர் சக அட்டூரு, இயந்திரம் சக தொக்கு, கடன் பட்டோர் சக காசு. ஜனவரி மாதத்துக்கான வருமான கூற்று. இப்ப 15 தானே வருமான கூட்டு செய்ய போறோம். சரியா? வருமான கூட்டு கோட்டடிக்க மாதிரி தெரியும் தானே? எப்படி அடிக்கிற? ஞாபகம் இருக்கா? விளங்குதா சொல்லுது? ஹலோ கைக்க விளங்குதா? விளங்காத காய்க்குது. விளங்கு சார். எங்க ஆக்களை காணும், சத்தம் இல்ல. இருக்கிறாங்க சார், 3 பேர் தான் மைக் ஆன் பண்ணி வச்சு இருக்கிறாங்க. நான் ரைட், எல்லாரும் வராங்க இப்பதான். சரி, இந்த எல்லாரும் இதுனுங்க சொல்லியது விளங்குதா பாருங்க. வருமான கூட்டு செய்யற மாதிரி ஞாபகம். எல்லாரும் இந்த இது அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். ஆப்போ என்னடா அந்த மாதிரி கத்துதாடு. சரி மறைய கத்தாய். நான் அன்மியூட் பண்றேன். சரியா? இங்க பாருங்க, வருமான குற்ற ஃபார்மட் ஞாபகம் இருக்க? விளங்குதா? விளங்குதா? என்ன எப்படி அடிக்கணும்? வருமான கூட்டு அடிச்சு வருமானம் செலவுன்னு போடணும். சரியா? விளங்குதா? ரைட், அப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அடிங்க பாப்பா அவசரமா. வருமான கூற்று வருமானம் செலவுண்டு. வருமான கூட்டுன்னு போட்டு வருமானம் ஒரு ஹெடிங்கும் அதுக்கப்புறம் செலவுண்டு ஒரு ஹெடிங்கும் போடும். சரியா? சரி, அதுல இப்ப நீங்க போங்க. நீங்க இப்ப வருமான செலவுல தேடி இருக்க தேவையில்லை. மூலதனத்துக்கு போகணும். எதுக்கு போகணும்? மூலதனத்தை எடுக்கணும். நீங்க 15 மூலதனத்தை இவ்வளவு நேரம் 15 வந்து பார்க்க இல்லாட்டி பார்க்க இயலாது. அதான் கையில செய்ய சொன்னது. மூலதனத்துக்கு போங்க. ரைட், அந்த மூலதனத்துல பாருங்க கூடின விஷயம் என்ன, குறைஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லி. சரியா? அதுல முதலாவது பாருங்க, 30,000 இல்ல. முதலாவது என்ன? 40 தாக்கில. ரெண்டாவது விஷயம் உரிமை தாக்கி இருக்கா? $80,000 பெறுமதியான பொருள் 1,50,000 விற்பனை ஆகிருக்கு. அப்படித்தானே? தாக்கி இருக்கு. 70,000 கிடைச்சிருக்கு இல்லையா? பிளஸ் 70,000. ரைட், இப்ப நாங்க பாப்போம். இங்க வருமானம் எவ்வளவு? 70,000. லாபம் தான் 70,000. உண்மையா வருமானம் எவ்வளவு? உங்களோட விற்பனை வருமானம் 80,000. 80,000 பெறுமதியான பொருளை 1,80,000 வித்தால் உங்களோட விற்பனை வருமானம் எவ்வளவு வித்திருக்கீங்க? 1.5 லட்சம். 1.5 லட்சமே. அப்ப விற்பனை வருமானம் போடுங்க 1,50,000. சரி. சரியா?
விற்பனை செலவு எவ்வளவு அல்லது விற்பனை கிரயம் 80,000. ஓ அதையும் போடணுமா? பரவாயில்ல. அதையும் போடணுமா? ஓ அது அதையும் செலவே. போடணுமா? அப்பதான் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கையில லாபம் பாருங்க. ஓ சரி, லாபம் வரும். ஆனா வரும் தானே. வருமானத்துல நீங்க 1,50,000ம் விற்பனை கிரயத்துல 80,000 போட்டீங்கன்னா இந்த லாபம் எவ்வளவு தானாக வரும்? வருமானத்துல செலவை கழிச்சிட்டு பாருங்களே, லாபம் 70,000 வரும் தானே. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ரைட், மூலதனத்தை தாக்கிய விஷயங்களை மட்டும் தான் பார்க்கணும். இன்னொரு விஷயத்தால 40,000 மூலதனம் கூடி இருக்கு. அதுவும் என்ன? 60,000 பெறுமதியான பொருளை 1,00,000க்கு வித்து இருக்கீங்க, அப்படித்தானே? அதை எப்படி எடுப்பீங்க? அப்ப அங்க விற்பனை வருமானம் எவ்வளவு? 1,00,000. விற்பனை கிரயம் எவ்வளவு இடத்துல? 60,000. உங்களுக்கு இப்படி செய்யவும் மேலும். எப்படி? மொத்தமா விற்பனை வருமானம் 2,50,000 விற்பனை கிரயம் 1,40,000. 1,40,000 டோட்டல் போட்டு காட்டவும் மேலுமே. மொத்தமா விற்பனை வருமானம் 1,50,000, விற்பனை கிரயம் 1,40,000. 1,10. ரைட், ஓகே. 1,10,000 குறைஞ்சிருக்கு. என்னன்னு பாருங்க பாப்போம். உரிமை இந்த இயந்திர தேய்வு. இயந்திர தேய்வு அது என்ன? வருமானமா செலவா? செலவு. செலவுல கீழ பதியணும். இயந்திர தேய்வு 2,000. ரைட். நெக்ஸ்ட் ஒன். 4,000 குறைஞ்சிருக்கு. என்ன? மின்சாரமா? மின்சாரமா? கொஞ்சம் இருக்கு பாப்போம். 4,000. வாடகை. ரைட், போடுங்க. வாடகை செலவு 4,000. அடுத்து மின்சாரம் 3,000, அதுவும் செலவே 3,000. ஓ. அது பிறகு 30,000 ஒன்று குறைஞ்சிருக்கு. என்னது? உரிமையாளர் பற்று வருமா? அது ஒரு செலவா? ஓ சரி, வரும் தானே. செலவுக்கு என்ன டெஃபினிஷன்? மறந்துட்டு சரி. எனக்கு அது செலவுக்கு என்ன டெஃபினிஷன்? யாரு சார் சொல்லுங்க பாப்பா. நேத்து சொன்னேன் செலவுக்கு வரை இலக்கணம் என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க. அவசரமா 500 ரூபாய் போடுவோமா? நான் வந்துட்டேன். போடுவோம் சார். ரீலோட் டாப் அப் பண்ணுவோம். சொல்லுங்க பாப்பா அவசரமா. செலவுக்கு வரை இலக்கணம் என்ன? உரிமையாளரின் தலையீடின்றி உரிமையை குறைக்கக்கூடிய. உரிமையாளர் தலையீட்டோட குறைச்சிச்சா அது என்ன? பற்று. தலை போட்டு எடுக்கிறாரு சார், பற்று. அப்ப அதை எடுக்கல. செலவு உண்டாவே வரை இலக்கணம் என்ன? உரிமையாளர் தலையீடின்றி உரிமையை குறைக்கணும். உரிமையாளர் தலையீடின்றி உரிமை கூடினால் என்னது? வருமானம். உரிமையாளர் தலையீடோட உரிமை குறைஞ்ச என்ன? செலவு. அப்ப தலையீடு இல்லாம குறையது மட்டும்தான் வரும். உரிமையாளர் தலையீட்டு சல்லி எடுத்தானா அது நிறுவனத்துக்கு ஒரு செலவு இல்லை. வழங்குதா? அது பற்றே. அப்ப அதை எடுக்க இயலாது. அப்ப அந்த 30,000 வந்து ஒரு பற்று, அது ஒரு செலவா கருத இயலாது, அதை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். 5,000 என்ன? அறவிட முடியாத கடன். அது ஒரு செலவு தானே பார்த்தோம். அறவிட முடியாத கடன் போடுங்க. செலவு எவ்வளோ? 5,000. அடுத்த 20,000 உரிமையாளர் மேலதிக மூலதனம் மீடல் எடுக்கல் மேலதா? அவர் வருமானமா? யாராவது எடுக்கல் மேலாதான் வேறாக்கள் சாரான் சொல்றான். ஏழுமா wait decision pending எடுக்கல் மேலதா? மேலதிக மூலதனத்தை வருமானமா? காரணம் சொல்லுங்க. நாங்க போட்டுறது அதான் உரிமையாளர் போட்டுதான். அதுக்கு எப்படி செல்லலாம்? என்ன காரணத்தால இருக்கு? நான் இப்ப செலவுக்கு நிரூபிச்ச மாதிரி யாரும் நிரூபிங்களே. உரிமையாளர் தலையீட்டோட உரிமையில கூடுவது. அது உரிமையாளர் தலையீட்டோட உரிமை கூடினா அது மேலதிக மூலதனம் வந்து உரிமையை தானே கூட்டும். அது வருமானம் இல்லையே. உரிமையாளர் தலையீடு உரிமை கூட்டினதானே வருமானம். உரிமையாளர் தலையீட்டோட உரிமை கூடினா அது வருமானம் இல்லை. அந்த வாயில தான் மூலதனம் கூடியிருக்கு அந்த 20,000. அது உரிமையோட சம்பந்தப்பட்ட விஷயம், வருமானத்தோட சம்பந்தம் இல்லை. எனவே எடுக்கல அதை. ரைட். இப்ப நீங்க அவசரமா கூட்டி கழிச்சு செல்லுங்க. அப்ப தேரியில்லாம எவ்வளவு உண்டு குயிக்கா? வருமானத்துல கூட்டினா 2,50,000 லட்சம். செலவெல்லாம் கூட்டினா 140, 146, 20, 6. சரி, 87,000.
90 விளங்கல. ஓ கொஞ்சம் எனக்கு மாதிரி மிஸ் ஆயிட்டு. 96,000 96. 96 ஓ 96,000 தேறிய லாபம். ஓ சரி 96 தேறிய லாபம் 96,000. இதை இப்படி செஞ்சிருக்கணும். சரியா விளங்குதா? செஞ்சு தேறிய லாபம் கண்டிருக்கணும் 96,000. ஓ சரி வருமானத்துக்கு செலவு கழிச்சிருக்கணும். 10 மினிட்ஸ் வரைக்கும் அவசரமா நிதி நிலைமை கூட்டுக்கு வருவோம். இப்ப நீங்க உங்களோட இது கணக்கீடு சமன்பாட்டுல டோட்டல் எல்லாம் கூட்டுங்க அவசரமா. காசு எவ்வளவு, கடன் பட்டோர் எவ்வளவு, தொக்கி எவ்வளவு, இயந்திரம் எவ்வளவு, அற்றுமை எவ்வளவு, கடன் கொடுத்தோர் எவ்வளவுன்னு கூட்டு. உரிமையை கூட்ட தேவையில்ல. உரிமையை கூட்டாம காசு எல்லாம் கூட்டினீங்கன்னா 30,000 30 1,80,000 2,30,000 கழிக்கணும். 4,79,000 39 கழிக்கணும். இல்ல 34 2,50,000 2,00,000 2,30,000 34 கழிக்கணும். 1,96 காசு மீதி என்னது 1,76. ஒன்று சரி 1,76 தானே வருது. கொஞ்சம் இருங்க. 1,96 சார். 1,96 சரி. கடன் பட்டோர் மீதி ஓ 180 180ல 35 கழிக்கணும். அப்ப 144 45 145 145 பிளஸ் 5 ஓ வந்து 150 தொக்குல 40,000 40,000 90ல 40,000. இயந்திரம் வந்து 118 1,13,000 18 சாரி 8 தான் 3 எடுவல 8 3,000 1,30,000 20,000 ஒன்று 10,000 வந்து கடன் கொடுத்தோம். ரைட். இப்ப நிதி நிலைமை கூட்டு கூட நீங்க நிலைமை கூட்டு அடிக்கிற மாதிரி தெரியுமா? 10 நிதி நிலைமை கூட்டு கோட் அடிக்க மாதிரி சரியா சார்? சரியா? நிதி நிலைமை கூட்டு கோட் அடிக்க சரியா? 2 கோட் அடிச்சு நிதி நிலைமை கூட்டுண்டு அடிச்சு நடைமுறை அல்லா சொத்துண்டு ஆக மேல எழுதணும். அதுக்கு பிறகு 4-5 வரி விட்டு நடைமுறை சொத்துண்டு எழுதணும். அது பிறகு உரிமைன்னு ஒரு ஹெடிங் எழுதணும். சரி, அது பிறகு நடைமுறை அல்லா பொறுப்புன்னு ஒரு ஹெடிங் எழுதணும். விளங்குதா கைகை? கட் ஆயிட்டா இதோட சவுண்ட காணோம். கைகை விளங்குதா? உள்ளேனையா மெத்தட்ட ஃபாலோ பண்ணணும். விளங்குதான்னு பாருங்க. நான் காட்டுறது விளங்குதா? எங்க பாப்பம் கொஞ்சம் இருங்க சார். எங்க சார் விளங்கி இல்ல சார். நடைமுறை அல்லா விளங்குது. ஆக மேல நடைமுறை அல்லா சொத்து வருமானத்துக்கு அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டு ஆக மேல விபரத்துல நடைமுறை அல்லா சொத்து. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வரி விட்டு நடைமுறை சொத்து. அதுக்கு பிறகு உரிமை. அதுக்கப்புறம் நடைமுறை அல்லா பொறுப்பு. அதுக்கப்புறம் நடைமுறை பொறுப்பு. இப்படி கூட அடிக்கணும். சரியா? சரி சார். நடைமுறை அல்லா சொத்து, அடிச்சு பாப்போம். நடைமுறை சொத்து, உரிமை. நான் இதுல ஆன்சர் உங்களுக்கு இதுல போடுவேன். இப்போ பாத்துங்க எப்படி செய்யறது. சரியா? இந்த 5 ஹெடிங்கையும் போடணும். போடுறதுக்கு பின்னால அவசரமான 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் சொல்றத பாருங்க. இப்ப கூட்டிட்டீங்க தானே? எனக்கு சொல்லுங்க, காசு மீதி எந்த ஹெடிங்ல வரும்? காசு மீதி காசு மீதி நடைமுறை அல்லா சொத்தா, நடைமுறை சொத்தா, நடைமுறை அல்லா பொறுப்பா, நடைமுறை பொறுப்பா? நடைமுறை சொத்து. நடைமுறை அல்லா சொத்துன்னு சொல்லுது என்னன்னா நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய சொத்துக்களை நீண்ட காலம் நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய சொத்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. என்ன நடைமுறை அல்லா சொத்து? இயந்திரமா? இயந்திரம் மட்டும்தான் நடைமுறை அல்லா சொத்து.
அதான் நானும் சொன்னேன். அப்ப போடுங்க இயந்திரத்துல மீதியை போடுங்க. நடைமுறை அல்லா சொத்துல எவ்வளவு இருக்கு? 118. 6,18. மத்த எல்லாமே நடைமுறை சொத்து. தொக்க போடுங்க. தொக்கு போடுங்க நடைமுறை சொத்துல. முதலாங்குளத்துல போடுங்க. நடைமுறை அல்லா சொத்த ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு, அதனால ரெண்டாம் குளத்துல போடுங்க. 118 போட்டுட்டு நடைமுறை சொத்துல முதலாம் குளத்துல 3ஐயும் போடுங்க. போட்டு கூட்டி ரெண்டாம் குளத்துல போடுங்க. நான் போட்டு காட்டுறேன். தொக்கு வந்து 40,000, கடம்பட்டோர் 1,45,000, காசு ஒன்று 96, கூட்டினீங்கடா 2,00,000, 2,80, 3,60, 3,81. சரியா? 9, 9, 4, 99. சரியா? அந்த மாதிரி போடும். கூட்டி இப்படி போடணும். 3 சொத்தையும் கூட்டி இங்கால சைடுக்கு போடுங்க. ரெண்டாம் குளத்துல நடைமுறை சொத்து எல்லாம் ஏற்கனவே மேலுக்கு போட்டிருக்கீங்க இயந்திரத்தில பெருமதி. அதுக்கப்புறம் இயந்திரத்தை பெருமதியையும் நடைமுறை சொத்துல பெருமதியையும் கூட்டி கீழே போடுங்க. டோட்டல அந்த கீழே போட்டிருக்கேன் 4,99,000 போடுங்க. மொத்தத்தை மேலுக்குள்ளத்தையும் அதையும் கூட்டி. சரியா? அப்படிதான் போடணும். அதுக்கு பின்னால நடைமுறை அல்லா பொறுப்புன்னு சொல்ல நீண்ட கால பொறுப்பு, வங்கியில இருந்து கடன் எடுக்கிற அப்படியான விஷயங்கள் அது ஒன்றும் இல்லை. இடத்துல நடைமுறை அல்லா பொறுப்பு ஒன்றும் இல்லை. கடன் கொடுத்தோர் ஒரு நடைமுறை பொறுப்பு. கடன் கொடுத்தோர பேலன்ஸ போடுங்க நடைமுறை பொறுப்புல. சரியா? 1,10,000 ரைட். 8 ரூபா போடுங்க, அதுவும் நடைமுறை பொறுப்பு 3,000. சரியா? 8 3,000 போடுங்க. ரைட். அப்ப எல்லாம் கூட்டினா பொறுப்பு நடைமுறை பொறுப்பு எவ்வளவு? 113. சரி, இப்ப பாருங்க உரிமையில போடுற மாதிரி எப்படின்னு சொல்லி. சரியா? உரிமையில இப்படித்தான் போடணும். ஆரம்பத்துல எவ்வளவு உரிமை இருக்கு? 3 லட்சம். அது அப்படியே போடுங்க. உரிமை ஆரம்ப மூலதனம் போடுங்க. அதுக்கு ஆரம்ப மூலதனம் போடுங்க. சரியா? எவ்வளவு இருக்கு ஆரம்ப மூலதனம்? 3 லட்சம். அதோட சேருங்க. கீழே கொண்டு வந்து போடுங்க நீங்க வருமான கூட்டுல கண்ட லாபத்தை. வருமான கூட்டுல எவ்வளவு லாபம் கண்டீங்க? 96,000. அதை கொண்டு வந்து போடுங்க பாப்போம். தேரிய இலாபம் சொல்லி உரிமைக்கு கீழே போடுங்க. ஆரம்ப மூலதனம் 3 லட்சம், அது கீழே போடுங்க. தேரிய லாபம் வந்து 96,000. ரைட். அதுக்கு பிறகு பற்று இருந்தா கழிச்சு கொள்ளுங்க. பற்று இருக்கா? பற்றொண்டு இருந்துச்சு 30,000 பற்றொண்டு, அதை கழியுங்க. தேரிய லாபத்துக்கு கீழே மைனஸ் பண்ணுங்க அதை. சரியா? மேலதிக மூலதனம் இருந்தா கூட்டிக் கொள்ளணும். மேலதிக மூலதனம் ஒன்று இருந்துச்சு 20,000 இட்டு இருந்தா மேலதிக மூலதனம் கடன் கொடுத்தோரு கொடுத்த சல்லி. அப்ப மேலதிக மூலதனம் வந்து 20,000 கூட்டி பாட்டுங்க. ஆரம்ப மூலதனம் 3 லட்சம், தேரிய லாபம் 96,000, அதுல இருந்து பற்று 30,000 கழிக்கணும், மேலதிக மூலதனம் 20,000 கூட்டணும். இந்த மாதிரி செய்யணும். இந்த விட்டுருக்கேன் இப்படி செய்யணும். இது நாளை. சரியா? ஆரம்ப மூலதனம் 3 லட்சம், அதுக்கு பிறகு தேரிய லாபம் 96,000, பற்று 30,000 கழிக்கணும், மேலதிக மூலதனம் 20,000 கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டி ரெண்டாம் குளத்துல போட்டா சரி. 3,86. சரியா? கூட்டினா 3,86,000 ரெண்டாம் குளத்துல போட்டு அதோட கீழே இருக்கு நடைமுறை பொறுப்பு 1,13,000. அதையும் உரிமை 3,86,000 கூட்டினீங்கன்னா 4,99,000 வரும். சரியா? ரைட். அப்படிதான் நீங்க போடணும். 4,99,000 சொல்லி இப்படி ரெண்டையும் கூட்டி போட்டீங்கன்னா சரி. இப்படிதான் ஆன்சர் வந்தோம். அந்த ஆன்சர் சீட்டை இதோட சேர்த்து போடுவேன். சரியா? கீழே பார்த்துக்கொள்ளுங்க செஞ்சிருக்கேன் மெத்தட்டை. உங்களோட டைம் முடிய போகுதோ இது எப்படி செஞ்சிருக்கேன் கட்டாயம் இதை பார்த்துக்கோங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி. சரியா? டைப் பண்ணி போட மாட்டேன், நான் கொப்பில எழுதி அப்புறம் அதை அந்த இது போடுறேன்.
இதோட பிடிஎஃப் போட்டு பாருங்க செஞ்சிருக்க மெத்தட். அப்ப அடுத்தடுத்த கணக்குகள் செய்ய நேரம் பிடிபட்டுரும். சரியா? ரைட், இதை கூட்டணுமே.